நம்ம நர்சரியில் ஒரு செடி வாங்கும்போது அது கூடயே வந்து இன்னொரு செடி கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அந்த மாதிரி கிடைச்சது தான் எனக்கு இந்த குரோட்டன் செடி. அந்த பாட்டில் சைடில் சின்னதாக இருந்துச்சுங்க செடி. இப்போ எவ்வளோ பெருசாச்சு. அதையே கட் பண்ணி வச்சது தான் இந்த மற்ற செடிங்கள்லாம். அந்த செடியிலேருந்தே வந்து நிறைய செடி எனக்கு கிடைச்சது. இது மட்டும் இல்லை, இது இன்னும் 4 செடி வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் உள்ள அந்த இலைகளும் இதில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அங்கே அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உள்ள குரோட்டன் இலைகள். இது வந்து ஈஸி மெயின்டெனன்ஸுங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த இதை ப்ரொபகேட் பண்ணால் அந்த இதை மட்டும் தண்டை மட்டும் கட் பண்ணி வந்து ஒரு இடத்துல வச்சா போதும். அவ்வளோ அழகாக வந்து இது வரும். இது மட்டும் இல்லை, இது வந்து யாராச்சும் வந்து வீட்டு முன்னாடி வைக்கணும், எனக்கு அழகாக இருக்கணும் செடிங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த செடியை வந்து வளர்க்கலாம். பட் வீட்டு முன்னாடி வந்து கண்டிப்பாக சன்லைட் வேணும். எதுக்குன்னா இது சன்லைட்டில் மட்டும்தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி வந்து ஒரு செடி வாங்கும்போது அது கூடவே இன்னொரு செடியும் குட்டியாக ஏதாச்சும் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும் இந்த சேனலில். ஓகே, பாய். இது உங்கள் கலை பெங்களூரில்.